தமிழீழம் காண்பதற்கு உலகம் முழுவதும் தவம் இருக்கும் தமிழர்கள் அனைவருடைய உள்ளங்களோடும் சேர்ந்து உரையாடுவதற்கு குமுதம் இணையதளம் கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்புக்காக குமுதம் இணையதளத்திற்கு முதலில் என்னுடைய நன்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். நெஞ்சு பொறுக்குதில்லையே என்கிற தலைப்பில் இனி உங்களிடம் பேசுவதை தவிர்த்து விடலாமோ என்று கூட என்னுடைய மனம் நினைக்கிறது. காரணம், இது ஒரு அறச்சொல்லாகிவிட்டதோ. நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று எந்த நேரத்தில் தலைப்பை நாம் வைத்து பேசத் தொடங்கினோமோ, ஒவ்வொரு வாரமும் நெஞ்சு முழுவதையும் ரணப்படுத்துகின்ற மிக மோசமான செய்திகளே நம்முடைய இடம் தேடி வந்து நம்முடைய சிந்தையை சீரழிக்க பார்க்கிற சூழல் மனதை மிகவும் காயப்படுத்துகிறது. இப்பொழுது நான் உங்கள் முன்னாலே பேசுகிற நேரம் 12 மணி. ராஜபக்சேவினுடைய அரசு பிரபாகரனுக்கு கொடுத்திருக்கின்ற 24 மணி நேர நிபந்தனை முடிவுறுகிற நிலையில் உங்கள் முன்னால் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அடுத்து என்ன நடக்க இருக்கிறது என்று தெரியாத சூழலில் உங்களோடு எதை நான் பகிர்ந்து கொள்வது என்று ஒரு தடுமாற்றமான நிலையிலே அமர்ந்துதான் பேசுகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட புறநானூற்றை நாம் புரட்டி பார்த்தால் அங்கே பாரி மகளிரின் சோகம் நமக்கு நம்முடைய நெஞ்சுக்கு ஒரு பெரிய ரணத்தை, வலியை, வேதனையை கொண்டு வந்து சேர்க்கும்.